எம்புட்டு நேரம் அந்த தண்ணிக்குள்ளேயே நீந்திட்டு இருக்கோம். கரை வந்த மாதிரியே இல்லையே. என் மாடு கரை எப்பதான் வரும்? ஏ கலக்குருவி, நான் என்ன தினமும் இந்த ஆத்துல வந்து முங்கி இருந்துச்சா போறேன்? நானும் ஒன்ன மாதிரி தானே வாட்டி வந்து இந்த ஆத்துல விழுந்திருக்கேன். கரை எப்ப வரும்னு என்கிட்ட கேட்ட எனக்கு எப்படி தெரியும்? என்னவோ சொயமா நீந்தி வரமே ஓவரா தான் ஃபீல் பண்றா. நீந்து தெரியாம என் கையும் காலையும் பிடிச்சி என் கூட தானே வந்துட்டு இருக்கா. பேசாம வா பாத்துக்க, இல்லைன்னா தண்ணியில தள்ளி முக்கிடுவேன். ஏம்மா சின்ன பொண்ணு, லட்சுமியால மட்டும் இல்லம்மா, நம்ம யாராலையும் நீந்த முடியல. எவ்வளவு நேரம் தான் தண்ணிக்குள்ளே நிக்க முடியுமா? கோமதிக்கா, நான் என்னக்கா பண்றது? சுத்தி முத்தி ஆட்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காவ. ஒருத்தர் நம்மளுக்கு கவனிக்க மாட்டேக்காவல. நம்ம எல்லாம் சந்தோஷமா ஆத்துல குளிக்கணும்னு நினைச்சிட்டாவன்னு நினைக்கேன். அதான் கண்டுக்காம அவிய பட்டுக்கு போறாவ. சின்ன பொண்ணு, உதவிக்கு யாரையாச்சும் சத்தம் போட்டு கூப்பிடுவோமா? அட நீங்க வேற போங்க கோமதிக்கா. அந்த பிஐ பங்காளி கத்தினா கூட 4 பேர் வந்து உதவி பண்ணிருப்பாவ. இங்க கண்ணு கட்டின தூரத்துல மனுஷனால ஒருத்தனும் என்னன்னு கேட்க மாட்டேக்கான். ஏன் சின்ன பொண்ணு, கூப்பிட்டு பாப்போமா? யாராச்சும் வந்தவனா நல்லது தானே. என் மாடு கூப்பிடுவோம் மாடு. ஐயா, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது எங்களை காப்பாத்துங்களா? தெரியாம தண்ணிக்குள்ள முங்கிட்டோம், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க, தண்ணிக்குள்ள தெரியாம முழுகிட்டோம். நீச்சல் வேற தெரியாது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வேண்டாம் லட்சுமி, யாரும் வர வேண்டாம். கொஞ்ச நேரம் தண்ணியில இருந்து விளையாடிட்டு போமே. ஏ இழுவ, ஏன் அப்படி சொல்றா? நீ ஏன் நீர் யானையா தண்ணிக்குள்ளேயே கிடக்க? சின்ன பொண்ணு, தண்ணியில இருக்கிறது ஜாலியா தானே இருக்கு. நல்லா சில்லுன்னு சூப்பரா இருக்கே. யவுமா, நம்ம டூருக்கு போலான்னு சொல்லிட்டு வந்த இடம் இது கிடையாது. என்னவோ ஆனந்தமா ஆத்துல குளிக்கிறமா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாங்க. தண்ணிக்குள்ள தெரியாம விழுந்துக்கும், ஆழம் அதிகமா இருக்கு. கரை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாம போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாங்க. இன்னத்துக்கு டூரு போன இடத்துலதான் பிஐ கிட்ட மாட்டிட்டு தில்லாடிட்டு இருந்தோம். இப்பதான் ஆத்துக்குள்ள குளிக்க வந்திருக்கோம். இதுதான் டூரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா தான் குளிச்சுட்டு போலாமே, இருங்களா? கோமதிக்கா, இவ குளிச்சு முடிச்சு கரை வந்தான்னு வைங்களா, வாலி இருக்கிற புளியோதரை எடுங்க சாப்பிடுன்னு கேட்டாலும் கேப்பா. உமா, நம்ம ஒண்ணு சோத்த எடுத்து டூருக்கு வரல. வெளியே வந்த இடத்துல தொலைஞ்சு போய் தெரிஞ்சிட்டு இருக்கோம் பாத்துக்க. நீ என்ன குளிச்சுட்டு போக கொஞ்சம் பொறுமையா இருங்கங்க. ஊர்ல இருக்கும்போது ஒரு நாள் குளிக்கிறது கிடையாது. இங்க தண்ணியை படுத்து குளிக்க போறேன், தூங்க போறேன்னு பல்ல கட்டிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணியிலே இருந்துன்னு வையா, தண்ணி வந்து சித்திரவுமா, எந்திரிச்சு வெளியே வா. இரு சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாம். ஆத்துக்குள்ள ஏலேலோ அத்தி மரம், அகில இல அத்தி மரம், அகில இல. சேத்துக்குள்ள ஏதேதோ செம்பகப்பூ, அகில கில செம்பகப்பூ, அகில கில. ஏப்ல உமா, நேரம் காலத்தையும் பாட்டு போயிட்டு இருக்காது. உமா வா போவோம். ஏக்கா, காலையே தெரியல, எங்க போறது? தண்ணிக்குள்ளே இருந்து ஆடுவோம்க்கா. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே. ஏ இழுவ, இன்னொரு வாட்டி பாட்டு பாடுனான்னு வையா, வாய் இருக்காது பத்துக்க. அவன் உசுர கையை பிடிச்சு தண்ணிக்குள்ள நீந்தி வந்துட்டு இருக்கான். ஆத்தங்கர மரமா அரச மரம் இலையான். ஏன் ஆத்து வாரத்துல மரம் இருக்காது நீ பார்த்தது இல்லையோ? அரச மரத்துல இலை இல்லாம நீனா போய் தூங்கிட்டு இருக்கா? வாயை மட்டும் பேசாம நீந்தி வா. நேரம் கிடைச்ச நேரத்துல பாட்டு வேற ஒரு கேடு உனக்கு. இங்க இவ இவ்வளவு குத்து பண்ணிட்டு இருக்கா, இந்த 4 மணி எதுவுமே நடக்காத மாதிரி போயிட்டு இருக்கா பாருங்களா. ஏன் சின்ன பொண்ணு, வசந்தி அங்க பாருமா, வாயை பண்ணு ஒரு மாதிரி நிக்கா. 4 மணி எதை பார்த்து பயந்து வாயை பழந்துட்டு நிக்கான்னு தெரியலையே. இங்க நான் இவ பாட்டு பாடி கொள்றா, அவ எதை பார்த்து பயந்து பீதிய கிளப்ப போறான்னு தெரியலையே. ஏன் 4 மணி 4 மணி. ஏன் வசந்தி, எதுக்கு இப்படி பயந்து போய் நிக்கா? என்னாச்சு? அது அது மாமா. ஆமா, அப்படியே பச்சை பிள்ளை இப்பதான் பியாசி பழகுறா. மாமான்ட்டு வாயில குத்திரம் பத்துக்க. ஒழுங்கா என்னன்னு சொல்லு 4 மணி. அது தண்ணியில முதல்ல வருது. என்னது முதலையா? ஐயோ கடவுளே, ஒரு கண்டத்துக்கு தப்பிச்சு இப்ப இன்னொரு கண்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டமே. ஆத்துக்குள்ள நடுத்தலையில நிக்கிறனே, அதை நினைச்சு கஷ்டப்படவா? இல்ல கொஞ்ச நேரத்துல முதலுக்கு இறையா போறனே, இதை நினைச்சு கஷ்டப்படவானே தெரியலையே. தரையில நின்னா பிஐ வந்து சாவடிக்குது, தண்ணிக்குள்ளனா முதல்ல கடிக்க வருது. நாங்க எங்க தான் போறது கடவுளே? ஏவலா, இப்படியே ரெண்டு முதல்ல வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே இருக்கீங்களே, என்னத்துக்கு? ஏதாவது ஒரு பக்கம் போவாங்க பிள்ளைகளா, வந்து கடிச்சிட போகுது. கோமதிக்கா, எந்த பக்கங்கா போகிறது? அதை பார்த்ததுலேருந்தே அசைய முடியலை. என் கை கால் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல கோமதிக்கா. உடம்பெல்லாம் உறைஞ்சி போய் நிற்கிது. இந்த தண்ணியில் எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே கோமதிக்கா. முதலையா? அது ஒன்றும் பண்ணாது, நம்ம பாட்டுக்கு போவோம்.
இந்த இழுவைக்கு நிலைமை புரியுதா என்ன? தண்ணிக்குள்ளே நின்னா ஆடுவாங்க, முதல்ல கடிக்காதுங்க. உன் ஃப்ரெண்டா என்ன கடிக்காம இருக்கிறதுக்கு? என் வளர்ந்த மாடு எப்படியாவது எங்களை காப்பாத்து. ஏ கலக்குருவி, நானே என்ன காப்பாற்ற முடியாம இங்க தவிச்சு போய் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கேன். இதுல உங்களெல்லாம் வேற காப்பாத்தணுமா? அதை பியாய் பங்காலும் 2 டிக்கெட்டை விட்டு வந்திருக்கலாம். இப்ப தண்ணிக்குள்ள 3 பேர் தான் இருந்திருப்போம், எப்படியா தப்பித்து ஓடி இருக்கலாம். இப்ப இவ்வளவு 2 பேரையும் சேர்த்து இழுத்துட்டு வேற ஓடணும், ரொம்ப கஷ்டம் பாத்துக்க. அதனால பேசாம 2 பேரும் முதலைக்கு காலை உணவாயிருங்க. மீதிக்கு எல்லாரும் தப்பிச்சு ஓடிடலாம்ல. ஏன் சின்ன பொண்ணு, அந்த 2 பேர்ல மொதலாம் நீ போயேன். போறாவ. உங்களை காப்பாத்தி நானே கூட்டிட்டு வரணும். உங்களுக்கு தான் பிரச்சனை வந்தா நானே முன்னாடி போய் நிக்கணும். இப்ப முதல்ல வாயில நானே ஏறி உட்காரணும் போல. பியாயினாலும் முதல்ல நம்மளதான் திங்க வருது, இப்ப முதலையும் பின்னாடியே வருது. ஏவ்ல பேசி பேசி நேரத்தை ஓட்டாதீங்க பே, முதல்ல கடிக்க போது ஓடுங்க. இருங்க கோமதிக்கா, அந்த முதல்ல அண்ணாச்சிக்கிட்ட ஏதாவது சமாதானம் பேசி பார்ப்போம். முதல்ல அண்ணாச்சி எப்படி இருக்கிய? பொண்டாட்டி பிள்ளைலாம் சந்தோஷமா இருக்காவளா? ஐயோ பயங்கரமா பாக்குது. அண்ணாச்சி என்ன இந்த பக்கம்? தண்ணிக்குள்ளேயே நிக்கல, சளி பிடிச்சிட போகுது. ஏறி கரைக்கு போங்களாம். ஆமா சளி பிடிச்சிக்கிடும் பாத்துக்கங்க, ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ளே நிக்கல. வாங்க அண்ணாச்சி, மேல போவோம். கரை இந்த பக்கமா இருக்குன்னு சொல்லுங்க, நானும் கூட வாரேன். என் வளர்ந்த மாடு முதல்ல கிட்ட போய் என்னத்த பேசிட்டு இருக்கா? ஏன் முதல்ல அண்ணாச்சி அப்படி குறுகுறுன்னு பாக்குறியே? ஓஹோ, நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன்னு என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்களோ? நான் சின்ன பிள்ளையிலே அப்படிதான் அண்ணாச்சி, பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன் பாத்துக்கோங்க. இருங்க முதல்ல அண்ணாச்சி, நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன், பாருங்க. என் வளர்ந்த மாடு முதல்ல கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல உனக்கு பாட்டு தேவையா? இரு கலக்குருவி, என் பாட்டை கேட்டு முதல்ல அண்ணாச்சி எப்படி குதூகலம் ஆக போறான்னு பாரு. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டுல என் அழகை பத்தி பாட போறேன், நீ நல்லா கேட்டுக்க. அழகோ அழகு என் கண்ணழகு, என் போல் இல்லை ஒரு பேரழகு. என் வளர்ந்த மாடு இன்னொரு வாட்டி பாடுன வாயில குத்திடுவேன். அட போ கலக்குருவி. அழகோ அழகு என் பேச்சழகு, அருகில் எரிக்கும் என் மூச்சழகு. ஆமா பியாச்ச அழகு, பாத்திரண்டா உன் பியாச்ச. வெங்கல சொம்ப உருட்டுட்ட மாதிரி ஒரு குரலு, இது பியாச்ச அழகா. 3 நாளா பல்லு விளக்காம வாய் நாத்தடிக்குது, இதுல மூச்சு விட்டா அழகா. இன்னொரு வாட்டி வாய் திறந்து பாடு, வாயிலே குத்திடுறேன். தள்ளிப்பா கலக்குருவி, உனக்கு தான் என் பாட்டு பிடிக்கல. முதல்ல நாச்சிய பாத்தியா, என் பாட்டை ரசிச்சு கேக்குறாவ. நானா ரசிச்சு கேக்குறேன், எல்லாம் என் தலையெழுத்து. இருங்க முதல்ல நாச்சி, நீங்க என் பாட்டை ரசிச்சு கேட்கறது எனக்கு தெரியுது. இன்னொரு பாட்டு பாடுமான்னு ஆர்வமா கேட்கறது எனக்கு புரியுது. இப்ப பாருங்க எப்படி இன்னொரு பாட்டு பாடுறேன்னு. என் மாடு உன் பாட்டை கேட்ட அந்த முதல்ல டென்ஷன் ஆகுது பாரு. யா கலக்குருவி, முதல்ல அண்ணாச்சி எவ்வளவு அழகா சிரிச்சாப்புல இருக்காவ, பல்லெல்லாம் என்ன அழகா காட்டுறாரப்பா. உன் பாட்டை கேட்டு பல்ல காட்டலமா, இதெல்லாம் என் விதியே நினைச்சு பல்ல காட்டுறேன். என் சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு, அமைதியா இருக்கிற முதலையா பாட்டு பாடி கெடுத்துறாத. இவ பாட்டு பாடி அந்த முதலையே கடுப்பேத்துறா, எப்போ வந்து நம்மள கடிச்சுங்க போதுன்னு தெரியல. அந்த முதலையே நான் பாடுற பாட்டு கேட்டு ஜாலியா இருக்கு. என் பாட்டு திறமைய பார்த்து உங்களுக்கு எல்லாம் பொறாம. ஏன் சின்ன பொண்ணு, அந்த முதலையே கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லலாம், ஆத்துல இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு போவோம். இந்த இழுவ வேற, நேரங்கட்ட நேரத்துல ஆத்துல குளிச்சுட்டு போவோம், கும்மி அடிச்சுட்டு போவோன்ட்டு. ஏன் வளர்ந்த மாடு, உன் வாயால நம்ம இன்னைக்கு வம்பள மாட்ட போறோம், அமைதியா இருப்பதுக்க. நீங்களாம் சும்மா இருக்கப்பா, உங்களுக்கு எல்லாம் என் பாட்டு திறமைய பத்தி தெரியல. அந்த முதலையாவது நான் பாடுற பாட்டை கேட்டு அமைதியா இருக்குது. அண்ணாச்சி இருங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, என் பாட்டோட அருமை உங்களுக்கு புரியுது, இவ யாருக்கும் தெரியல பத்துக்கோங்க. உங்களுக்காக நான் இன்னொரு பாட்டு பாட போறேன். என்னதே இன்னொரு பாட்டா? உன் பாட்டெல்லாம் கேட்டா என் உடம்பு தாங்காதுப்பா. நான் சும்மா இருந்தாதானே நீ பாடுவ, இப்ப பாரு. என்ன அண்ணாச்சி, என்னாச்சு வாயெல்லாம் திறந்து கட்டுறிய? ஓ டயர்டா இருக்கீங்களோ? தூக்கம் வருதுன்னா தூங்க அண்ணாச்சி, நான் வேணா தாலாட்டு படட்டுமா? ஏன் சின்ன பொண்ணு, அந்த முதலைக்கு தூக்கம் வர மாதிரி தெரியலையே. இல்ல 4 முடி களைப்பா இருக்கும் பத்தியா, தண்ணிக்குள்ளேயே நீந்தி தெளிதுல, தூக்கம் தான் வருது, தூங்க தான் போகுது. இரு நான் தாலாட்டு பாடுறேன். ஆராரீரோ. என் மாடு தூக்க வருதுன்னு கொட்டாய் விடல, அது பசிக்குது, வாயை திறக்கிறேன், உள்ள வந்து உட்காருன்னு உன்னை கூப்பிடுது. ஐயோ சாப்பிட்டு நம்மள வேற என்ன கோமதிக்கா, இவ பாட்டு பாடுறா நடன மாடுறான்ட்டு முதல்ல வாய் பார்த்துட்டு அப்படியே நிக்குமோ? பசிச்சா நம்மள கடிச்சுதான் திங்க போகுது, இப்ப அதுக்கு பசிக்குதான். நான் இந்த வளர்ந்த மாடை நாளை மடிச்சு கொண்டு வாயில உட்கார வச்சுடுவாங்க. ஏன் கலக்குருவி, நாளா முடிச்சு உட்கார வைக்க நான் என்ன வெத்தலையா? வெத்தலையா பத்தலையான்ட்டு முதல்ல கிட்ட சமாதானம் பேச ஆளையும் மண்டையும் பெறுங்க. பா அந்த முதலையும் முதல்ல தடுத்து நிறுத்து.
அண்ணாச்சி உங்களால இவ்வளவு முன்னாடி எனக்கு மரியாதை இல்லாம போச்சே அண்ணாச்சி. உங்களுக்காக நான் பாட்டு படிக்கிறேன், என்னையே திங்க வரையில. அண்ணாச்சி முதல்ல அண்ணாச்சி நான் வேணா இன்னொரு பாட்டு பாடட்டுமா? ஐயோ இன்னொரு பாட்டா? நம்ம சும்மா இருந்தா இவ பாட்டு பாடியே நம்மளுக்கு கொண்டுருவா. முதல்ல இவ்வளவு கடிச்சு தின்றணும். இந்தா வாரண்டி, உன்னை எப்படி கடிக்கிறேன்னு பாரு. ஐயையோ முதல்ல அண்ணாச்சி என்ன தின்றாதியே. ஐயையோ ஓடுங்கடி ஓடுங்கடி, முதல்ல துரத்திட்டு வருது. உனக்காக நான் பாட்டு இல்லாம படிச்சேன் முதல்ல, இப்படி என்ன மனசாட்சி இல்லாம துரத்துறிய? ஏ உமா, ஏன் நின்னுட்டே இருக்கா? வேகமா ஓடு. ஏக்கா இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு போவோம்க்கா. ஏ இழுவே, முன்னாடி போலன்னு வையன், முதல்ல வாயில தூக்கி ஒன்று உட்கார வச்சுறேன் பார்த்துக்க. வேண்டாம்ப்பா. ஐயோ முதல்ல வருதே. ஏக்கா முன்னாடி வேகமா போங்கக்கா, முதல்ல பின்னாடி வந்துட்டு. அறிவு கட்ட வளர்ந்த மாடு சும்மா இருந்த முதலே பாட்டு பாடி உசு பேத்தி விட்டுட்டா. வேகமா துரத்திட்டு வேற வருது. வரசா வாங்கடி, முதல்ல இன்னும் வேகமால ஓடி வருது. பாட்டு பாடியா என்ன வெறுப்பேத்துற? இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என் பாட்டு கேட்டு ரசிச்சுட்டு இந்த முதல்ல அண்ணாச்சி நம்மளையே கடிக்க வருதே. ஆமா ஆமா, உன் பாட்டை கேட்டு ரொம்ப ரசிச்சுட்டு உன் பாட்டுக்குள்ள தாங்க முடியாம தான் துரத்திட்டு வருது. அறிவு கட்ட வளர்ந்த மாடு. வேகமா முன்னாடி போ, அப்புறம் உன் நல்ல நம்ம தான் கடிச்சு தின்றோம். ஐயோ முதல்ல கிட்ட வந்துருச்சு. எவ்வளவு வேகமா ஓடினாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். பாட்டு பாடியா என்ன கடுப்பேத்துற? உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஏன் பிள்ளைகளா, என்ன எல்லாரும் என் முன்னாடி ஓடி போயிட்டிய? கோமதியக்கா முதல்ல துரத்தும் போது இப்படியாக்கா மெதுவாக வருவா, வேகமா வாங்க. ஐயோ முதல்ல துரத்திக்கிட்டு வரதே, என்ன பண்ணுவேன்? கடவுளே நம்மளை காப்பாத்த யார் வருவா? வாயை முடிட்டு சும்மாவாவது இருந்திருக்கலாம். நம்ம பாட்டுக்கு நைஸா நழுவி ஓடி வந்திருக்கலாம். பாட்டு பாடுறேன் தாளாட்டு பாடுறேன்னு சொல்லி சும்மா இருந்த முதலே கிளப்பி விட்டுட்டாலே. ஏப்ல வேகமா ஓடுங்க, சஸ்து மிஸ்ல முதல்ல என்ன கடிக்க போகுது. கடவுளே எங்களை எப்படியாவது காப்பாத்து. ஆ என் வாழ்க்கைக்கு ஒளி வந்துட்டு, நம்மளை காப்பாத்த தெய்வம் வந்துட்டு. அங்க பாருடா என் தலைவன் வரான்டா. வா தலைவா வா தலைவா, எப்படியாவது எங்களை காப்பாத்திட்டு போ. முதல்ல என்னாச்சும் கடிக்க வரான்டா. யாரு வரா? இந்த நாரப்பைய டிரைவரு. வாய் மூடு கலக்குருவி, நாரப்பைய அவன் அசிங்கமா பேசாத. அவர் நம்மளை காப்பாத்த அந்த தெய்வம். தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொல்ல பார்த்தவனே அவன் தான். அவன் தெய்வம் போல. சீக்கிரம் வாங்கம்மா, வந்து போட்ல ஏறுங்க. யோ யாரியா நீ? நீயே தள்ளி விட்டு கொல்ல பார்க்குறா, நீயே போட்டு எடுத்துட்டு வந்து காப்பாத்துறா. ஏம்மா சீக்கிரமா வந்து போட்ல ஏறுங்க, முதல்ல கடிக்க வருது. இருங்க டிரைவர் என்னாச்சு, நீங்களாவது காப்பாத்துங்க. எல்லாரும் வண்டியில ஏறுங்க. கலக்குருவி சீக்கிரம் வா. நானா ஒண்ணு வரல. ஏன் கலக்குருவி என்னாச்சு? எதுக்கு? இவனை நம்பி வண்டியில ஏறினா பியாய் பங்கால கொண்டு விடுறான். சரி திரும்பியாவது வீட்டுல கொண்டு விடுவான்னு ஏறினா ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டான். இப்ப திரும்பி அவன் போட்ல ஏற சொல்றியோ? எந்த கடல்ல தள்ளி விட்டு கொல்ல பார்க்க போறானோ தெரியல. நான் வரல பத்துக்க. ஏ கலக்குருவி வா, ஒரு முதல்ல கடிச்சிடும். முதல்ல வந்தா எனக்கு என்ன, நீ யானை வந்தா எனக்கு என்ன? இவன் வண்டியில நான் ஏறல. ஏ லட்சுமி, இப்படி அவசரத்துல அல்லாடிட்டு இருக்கும் போதாம வரமாட்டேன்பா. காமிக்கா நீங்க வாங்க, அவ தானா வலிக்கு வருவா பாருங்க. ஏ லட்சுமி, இந்த நேரத்தில் அடம் பிடிக்காத லட்சுமி, வா வந்து போட்டில் ஏறு. ஏம்மா வாங்கம்மா, வந்து போட்ல ஏறுங்க, முதல்ல வருதுல. முதல்ல கடிக்க வருது, நீ உன் பாட்டில ஏறனா நீ எங்கேயாவது கொண்டு தள்ளி விட்டுருவ. ஏ கலக்குருவி முதல்ல கிட்ட வந்துருச்சு பாரு. ஐயோ முதல்ல லட்சுமி சீக்கிரம் ஓடி வா, ஏர் வண்டியில. டிரைவரனே எப்படியாவது கை கொடுத்து போட்ல தூக்கிருங்கனே. இனி அவளை ஏத்தாதிய, என்ன எகத்தலாமா பேசுனா, தள்ளி கீழே விடுங்கனே. ஏன் வளர்ந்த மாடு, முதல்ல துரத்துக்கு வளர்ந்த மாடு ஒரே கடியில என்ன விழுங்கிடும். எப்படியாவது தூக்கி வண்டியில ஏத்திக்கங்க. டிரைவரனே போட்ல ஏத்துங்கனே, விட்டுட்டு போயிடாதிய. வாங்கம்மா மெதுவா ஏறுங்க, கையை கொடுங்க முதல்ல. என்ன உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும்னா, எப்படியோ அந்த முதல்ல போய் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டியே. இவளே ஓவரா வாய் பேசிட்டு முதலே பார்த்தீங்கன்னா பம்மிக்கிட்டு வந்து ஏறா பாருங்க. போட்டுக்கு நடுவில் இருங்கம்மா, யாரும் கரையில இருக்காதீங்க. முதல்ல கடுத்துடாம பார்த்து உட்காருங்க. இனி முதல்ல வருதுனே, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிருங்கனே. முதல்ல அண்ணாச்சி பாவ் பாவ், நாங்க போட்ல போறோமே பாவ் பாவ். உங்களுக்கு இன்னைக்கு சோறு கிடையாதே பாவ் பாவ். எப்படியோ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்களா? உங்களை இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். ஐயா முதல்ல போயிருச்சு, நாம தப்பிச்சிட்டோம். ஏனே எங்களை எப்படியாவது கரையில கொண்டு விட்டுருங்கனே. கவலைப்படாதீங்கம்மா, நான் கரைக்கு கூட்டிட்டு போறேன், வாங்க. என்னை ரொம்ப தேங்க்ஸ்னே, எப்படியோ கரையில கொண்டு விட்டிய. ஆமா டிரைவரனே, ரொம்ப நன்றி. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இப்ப ஏன் அந்த ஆளுக்கு 2 பேரும் நன்றி சொல்றிய? இந்நேரம் நம்மளை கொண்டு அந்த ஆளு வீட்டுல விட்டுருக்கணும். அவன் பாட்டுக்கு கொண்டு பேய் பங்களா தள்ளுறான், அப்புறம் ஆத்துக்குள்ள கொண்டு முக்கிட்டான். இப்ப காப்பாத்தி கொண்டு கரையில தான் விட்டுருக்கான். என்னமோ வீட்டு வாசல்ல கொண்டு விட்ட மாதிரி தான். நன்றினே மறக்காதீங்கன்னே நிலாம பேசுறீங்களே என்னத்துக்கு? ஏ கலக்குருவி, உன்னை அப்பவே முதலுக்கு ஏறியாக்கி இருக்கணும். கூட கூட்டு வந்தோம் பாத்தியா, அதான் நாங்க பண்ண தப்பு. ஏன் வளர்ந்த மாடு வீட்டு வாசல்ல இப்ப போய் நின்றுதோம் ஐயா, இந்த அளவுக்கு கோடான கோடி நன்றி சொல்லியிருக்கலாம். வாங்க முதல்ல வீட்டுக்கு போற வழியை பார்ப்போம்.
இந்த ஆளா நம்மனா வீட்டுக்குலாம் போக முடியாது. திரும்ப ஏதாவது கிணத்துக்கு தள்ளி விட்டுருவாரு. ஏ லட்சுமி நில்லுமா, எங்க போற? ஏ கலக்குருவி நில்லு. ஏ சின்ன பொண்ணு வாமா. லட்சுமி அந்த பக்கமா போயிட்டா பத்துக்க, நம்மளும் போய் என்னன்னு பாப்போம் வா. ஏ கலக்குருவி நில்லு, உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கியே என்ன? வீட்டுக்கு பிற போக வேண்டாமா? இப்படியே நடந்து போவோம், வீடு வந்துடும். ஏ லட்சுமி வீடு இந்த பக்கம் இருக்கணும்னு யார் சொன்னா? பிறகு இங்கனே இருந்தா எப்படிக்கா வீட்டுக்கு போக முடியும்? எங்கேயாவது யார்கிட்ட கேட்டு போவோம். ஏ அறிவு கட்ட கலக்குருவி, இந்த நடு காட்டுக்குள்ள யாருக்கிட்ட போய் கேப்பா? என் மாடு அங்கதான் வீடுலாம் இருக்குல்ல, அங்க ஆழ்த்த விட்டு போய் கேட்டு போக வேண்டியதாவா? ஊர் பேர் தெரியாத இடத்துல போய் என்னத்த கேட்பா? ஏன் வசந்தி, நம்ம ஊர் பேர் நம்மளுக்கு தெரியாதா? அந்த ஊருக்கு எப்படி போகணும்னு கேட்டா பஸ்ஸை காட்டுவாவே, ஏறி போக வேண்டியதான். ஏ கலக்குருவி பொறுமையா இரு கலக்குருவி, அந்த அண்டையை போய் கேட்போம். அவர் வேற ஏதாவது வண்டியில கூட்டிட்டு போவார் பத்துக்க. நான் வரலப்பா, அந்த ஆளு கூட கிணத்துல தள்ளி விடுவாரு. நீங்க வேணா போங்க, நான் இப்படி பொடி நடையே நடந்து வீட்டுக்கு போறேன். அந்த ஆளை நம்பி போனமையா அடுத்த வருஷம் ஆளும் வீட்டுக்கு போக முடியாது. அதுக்குள்ள பிள்ளைகளெல்லாம் படிச்சு முடிச்சு காலேஜ் போயிடும். உன் மாமியாரு நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி உன் போட்டக்கு மாலையை போட்டு உன் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிரும். என்னது, என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணமா? நான் சொல்றத கேளு வளர்ந்த மாடு. நாளைக்கு உன்னை கொண்டு போய் வீட்டுல சேர்க்க. சின்ன பொண்ணு லட்சுமி நம்ம சொன்னாலும் கேட்கற மாதிரி இல்லம்மா. வேணாமா, அவ பின்னாடியே போவோம். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன், என் பின்னாடியே வாங்க. ஐயோ யாரு நீங்கெல்லாம்? அட கலக்குருவி, வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இப்படி மாட்டி விட்டுட்டியே.